பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தையும் இரக்கத்தையும் நன்மையையும் கட்டளையிடுவாராக. உங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைத்தபடி அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை நடத்துவாராக. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு தேவையான முக்கியமான ஒன்று. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 30:18 சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற யாவரும் அல்லது அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் என்று சொன்னால் இரங்குகிற தேவன். இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், பிள்ளையை தாயும் பிள்ளையை தகப்பனும் ஏதோ ஒரு வெறுப்பின் நிமித்தமாக கொன்று தாங்களும் மாய்த்து கொள்ளுகிற ஒரு காலகட்டங்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தாயுடைய அன்பும் மாறி போகிறது, தந்தையுடைய அன்பும் மாறி போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாறாது. ஆம், ஆண்டவருடைய அன்பு மாறாது. அவர் நமக்காக இரங்குகிற தேவன் என்று சொல்லி வசனம் ஏசாயா 30:18 சொல்லுகிறது. அவர் எப்படி இறங்குவாராம்? சங்கீதம் 72:6 சொல்லுகிறது, புல் பூண்டு வெளியின் மேல் பெய்யும் மழையை போல பூமியை நனைக்கும் தூறலை போல இறங்குவார். ஆம், அவர் எப்படி இறங்குவாராம்? மழையை போல தூறலை போல இறங்கி வருவாராம். அவர் இறங்குகிற அந்த சூழல், யாருக்காக அவர் இறங்குகிறாரோ அவர்கள் செழித்து பூத்து குலுங்கி ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு கடந்து போகத்தக்க அவருடைய இறங்குதல் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அருமையான சகோதரியே, அருமையான குடும்பமே, ஆண்டவர் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருப்பார். ஆம், அவர் இறங்கி வருவது எத்தனை ஆசீர்வாதங்கள்! வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். லேயாள் போன்ற மக்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட போது அவருடைய குடும்பத்தாராலே, அவருடைய கணவராலே அல்லது அங்கு இருக்கிறவர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட போது கர்த்தர் பார்த்து இறங்கினார். என் மகள் இனி நிந்தையை அனுபவிக்க கூடாது, என் மகள் இனி இருதயத்திலே வேதனையை சுமக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் லேயாளுக்கு இறங்கினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் நிந்தையாலும் அவமானத்தினாலும் இருதய உடைவினாலும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். இன்னும் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அருமையான யாக்கோபு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவருடைய மாமாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் சொன்னார்கள், இந்த யாக்கோபுக்கு என்ன இருந்தது? அவன் வரும்போது வெறும் கையாய் வந்தான். அவனிடத்தில் இருக்கிறது எல்லாமே எங்களுடைய தகப்பனுடையது, அவனுக்கென்று என்ன இருக்கிறது என்று சொல்லி அற்பமாய் நினைத்தார்கள் யாக்கோபை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லேயாளுக்கு இறங்கின தேவன் யாக்கோபுக்கும் இறங்கினார். சாதாரணமாய் இறங்கவில்லை,
மழையைப் போல இறங்கினார். புல்லின் மேல் பெய்யும் தூறலைப் போல இறங்கினார். அந்த மனுஷன் 2 பெரிய பரிவாரங்களை உடைய மனுஷனாய் மாறினான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார், உங்க குடும்பத்திற்கு இறங்குவார், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்களுக்காக இறங்குவார். ஆகவே நம்புங்க, ஆண்டவர் எனக்காக இறங்குவார். மனிதன் இறங்காட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய மேல் அதிகாரி இறங்காவிட்டாலும் பரவாயில்லை, என் தேவன் எனக்காக இறங்கி வருவார் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் நம்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறங்குவார். ஆண்டவர் இறங்கும் போது ஒரு 3 விதமான சம்பவங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கும். என்ன நடக்கும்? உபாகமம் 13:18 சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அநேகர் உங்களை நெருக்கி, அநேகர் உங்களை குறை சொல்லி, உங்க ஸ்தானத்தில் இருந்து உங்களை பிடுங்கி உங்களை தொலையில் போட வேண்டும், இருக்கவே கூடாது என்று சொல்லி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீங்க சகோதரி, கவலைப்படாதீங்க சகோதரனே. கர்த்தர் நீங்க இருக்கிற இடங்கள்ல விருத்தி அடைய பண்ணுவார். ஆம், அவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது ஒருவனும் தடை செய்ய முடியவே முடியாது. ஆகவே தேவ சமூகத்தில் நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களை விருத்தி அடைய செய்வார். 1. 2வது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இறங்கும் போது அந்த குடும்பத்தில் சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். ஆம், சிறையிருப்பை மாற்றுகிறதான தேவன். உபாகமம் 30:3 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்து இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பல காரியங்கள் நம்மை சிறைபிடிக்க வேண்டும் என்று அது ஆவலாய் அலைகிறது. நம்ம கிரியைகளை முடக்கணும், நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கணும். ஓ இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானே, ஓ இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாளே, இவன் எப்படியாவது ஒரு காரியத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பல போராட்டங்கள் உங்களை சுற்றி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு காரியமும் உன்னை சிறைப்பிடிக்க முடியாது, உன் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆம், தேவன் ஒரு மனிதனை நினைத்துவிட்டால், தேவன் ஒரு மனிதனுக்கு இறங்கிவிட்டால் யார் அவனை சிறைப்படுத்த முடியும்? சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை புது கயிறுகளாலே கட்டி சொந்த ஜனங்களே அவனை தூக்கி கொண்டு போய் அவனுடைய எதிரிகளாகிய பெலிஸ்தேருடைய கையிலே ஒப்படைத்தார்கள். எப்படி பாருங்கள், சொந்த ஜனமே புது கயிறுகளாலே கட்டி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இறங்கி வந்தபோது அந்த கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு அவன் விடுதலை பெற்று எதிரிகளை அவன் ஸ்தோத்திரம் அங்கே அவர்களோடு கூட போராடி மேற்கொண்டு ஜெயம் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், உங்களை சிறைப்பிடிக்க நினைக்கிற
எல்லா சிறை பிடிக்க நினைக்கிற மனிதர்களுடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தப்புவிப்பார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்க கலங்காதீங்க, தைரியமாயிருங்க. உபாகமம் 30:4 சொல்லுகிறது, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திர திசை மட்டும் துரத்திண்டு இருந்தாலும் அங்கே உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த இடத்துல சிறைப்பட்டு கிடந்தாலும், எங்கே சிறைப்பட்டு கிடந்தாலும், எந்த காரியத்தில் சிறைப்பட்டு கிடந்தாலும், நீங்கள் கூப்பிட வேண்டியது ஒருவரை தான், ஆண்டவர் இயேசு. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க சிறையிருப்பு முழுவதையும் அவரால் மாற்ற முடியும். ஆம், தேவன் சிறையிருப்பை திருப்புகிறவர். 2, 3வது காரியம் என்ன தெரியுமா? கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இறங்கும்போது உங்க விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்பார். ஆம், இன்றைக்கு நம்ம கதறி கூப்பிட்டாலும் மனிதன் காதை அடைத்து கொள்ளுகிறான். பணம் இருக்கிறவர்களை நோக்கி நம்ம நிலையை விளக்கி சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளுவார் இல்லை. எந்த திசையில யாரை கூப்பிட்டாலும் நமக்கு செவி கொடுப்பார் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் அறைப்பட்டு அடிபட்டு அதிலே மரித்து உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்து நாதர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஆம், மனிதன் கொடுக்காம போகலாம், மனுஷி கொடுக்காம போகலாம், நிறுவனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்காம போகலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு செவி கொடுக்காம போகலாம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை தருவார். சங்கீதம் 4:1 சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் அல்ல, அவர் செவி கொடுக்கிறவர். அவர் செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நெருக்கத்திலே விசாலத்தை உண்டாக்குகிறவர், இறங்குகிறவர். நம் விண்ணப்பத்திற்கு அவர் தன் காதை அடைத்து கொள்ள மாட்டார். ஆகவே இறங்குகிற தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்க நம்பலாம், கர்த்தர் எனக்கு இறங்குவாரா? கண்டிப்பா இறங்குவார். என்னை போல ஆயிரமான சாட்சிகள் உண்டு இந்த பூமியிலே. அவர் கூப்பிட்ட போதெல்லாம் பதில் கொடுத்து, வறுமையை மாற்றி, சிறையிருப்பை மாற்றி, அவர் நிந்தையை மாற்றி, எங்களைப் போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் தூக்கி வைத்திருக்கிறார். உங்களையும் தூக்கி வைப்பார் சகோதரனே, உங்களையும் கர்த்தர் தூக்குவார் சகோதரி. குடும்பமே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்திற்கு இறங்குங்கப்பா, என் பிள்ளைக்கு படித்த படிப்புக்கு வேலை கொடுங்கப்பா, என் கணவர் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியை மாற்றுங்கப்பா, எனக்கு ஒரு விசை கூட இறங்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஏசாயா 30:18 படி கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஜெபிப்போமா தேவ சமூகத்தில்? ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஐயா, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்காக காத்திருப்பார் என்று ஏசாயா 30:18 நாங்கள் வாசிக்கிறோமே. அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், தாய்க்காக தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு இறங்குவீராக. அப்பாவுடைய குடும்பத்திற்குள்ள புல்லின் மேல் பெய்யும் மழையை போல, பூமியை நனைக்கும் தூறலை போல இறங்கி வருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிறர் அவர்கள் வேறற்று போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நீர் அவர்களை விருத்தியடைய செய்வீராக. அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. பல சிறையிருப்புகள்
அவர்களை பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறது. ஆனாலும் நீர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஒத்தாசை பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க யார் யாரையோ கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, எதையெல்லாமோ கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, பதில் இல்லை. ஆனாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரை இன்று உம்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுவார்களானா நீர் அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இறங்குவீராக, செவி கொடுப்பீராக, நெருக்கத்தை மாற்றுவீராக, விசாலம் உண்டாக்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட ஜெபித்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.